ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். மனுஷங்க பண்ண ஒரு சில தவறுகள்னால 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள் கூட கூண்டோட அழிஞ்சு போயிடுச்சு. அப்படிப்பட்ட உயிரினங்கள் திரும்ப வந்தால் எப்படி இருக்கும் அண்ட் அந்த விலங்குகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஆர்த்தோப்ளோரா அப்படிங்கிற இந்த ஒரு அனிமல் தாங்க. இது அனிமல்னு சொல்கிறதா இல்லைனா பூச்சின்னு சொல்கிறதானே தெரில, அந்த அளவுக்கு மிக பெருசாக இருக்கும். அதாவது பூரான்லாம் வரும் தெரியுமா, அந்த பூரானுடைய பெரிய சைஸ் அப்படின்னு இதை கூட சொல்லலாங்க. நார்த் அமெரிக்காவில் இந்த ஒரு விலங்கு வாழ்ந்துட்டு இருந்தது. அதாவது 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இது வாழ்ந்துட்டு இருந்ததாகவும், ஃபாரஸ்ட்லலாம் நிறைய ஆக்கிரமிப்பு நடந்ததுனால இந்த ஒரு அனிமல் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதை லார்ஜஸ்ட் இன்வெர்டிபிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முதுகெலும்பு இல்லாத ஒரு உயிரினம், ஊர்வன வகையை சேர்ந்தது. பட் இந்த ஒரு உயிரினம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான உயிரினம்னு சொல்கிறாங்க. நல்ல வேளை இந்த உயிரினம் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழலை. கிட்டத்தட்ட 2 மீட்டர் வரைக்கும் நீளத்தில் இருக்குமா, 50 சென்டிமீட்டர் வரைக்கும் அகலத்தில் இருக்குமாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு உயிரினம் வாழ்ந்ததுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உயிரினத்தினுடைய ஃபாசிலைஸ்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கும் இல்லையா, அதை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி எடுத்துருக்குறாங்க. அதிலிருந்து தான் இந்த உயிரினம் இப்போ உயிரோடு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோவையும் சயின்டிஸ்ட் உருவாக்கியிருக்காங்க. சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச இந்த ஒரு புதைப்படிமம் இருக்கு இல்லையா, இது 55 சென்டிமீட்டர் வரைக்கும் வைட்ல இருந்திருக்கு, 3 மீட்டர் வரைக்கும் நீளத்தில் இருக்காங்க. இவ்வளோ பெருசாக ஒரு டேஞ்சரஸான ஊர்வன வகையை சேர்ந்த இந்த உயிரினம், இந்த ஊர்வன இனத்தை சேர்ந்த உயிரினம் இந்த அளவுக்கு பெருசானதுக்கு முக்கிய காரணமே பார்ஷியலான ஆக்சிஜன் ப்ரெஷர் காரணமாக தான் உருவாகியிருக்காங்க. பொதுவாக நெளியிற ஊர்ந்து போகிற இந்த மாதிரியான உயிரினங்கள் லைக் பல்லி, பூரா, பாம்பு இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி நமக்கு இருக்கும்ல, உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீல் இருக்குமா? அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மோவா அப்படிங்கிற இந்த ஒரு பறவை தாங்க. இந்த பறவையை பாருங்களேன், இருக்கிறதே ரொம்ப பிக்கஸ்டான எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பறவைன்னு சொல்லலாம். பொதுவாக பறவைன்னு சொன்னாலே அந்த பறவை பறக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் இந்த பறவைக்கு விங்ஸ், அதாவது ரெக்கைகளே கிடையாது. இந்த பறவையால் பறக்கவே முடியாது. நியூசிலாண்டில் தான் இந்த மாதிரியான பறவைகள் வாழ்ந்திருக்கிறதாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமாக ஆள் நடமாட்டமே இல்லாமல் மற்ற எந்த ஒரு விலங்குகளாலையும் துன்புறுத்தல் இல்லாத பகுதிகளான ஐலாண்டில் தான் இந்த பறவைகள் வாழ்ந்திருக்கு. அதனால இந்த பறவைகளுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது, தன்னை தற்காத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இதுங்களுக்கு கிடையாது. ஸோ இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பறவைகள் ஸ்மாலஸ்ட் சைஸில் இருக்கிறதே நம்ம ஊரில் வளர்க்குற டர்க்கி கோழி அளவுக்கு இருக்குமாங்க. அப்போ பெரிய பறவையாக இருக்கிறது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆமாங்க, கிட்டத்தட்ட 12 அடி வரைக்கும் உயரத்தில் இருக்குமாங்க. மனுஷங்க எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஐலாண்டை ஆக்கிரமிப்பு நடத்த ஆரம்பிச்சாங்களோ அப்போ இருந்து இந்த பறவைகள் அழிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. நியூசிலாண்டில், குறிப்பாக இந்த நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸில் நிறைய மனுஷங்க பறவை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வித்தின் 100 இயர்ஸ்க்குள்ள இந்த பறவைகளுடைய இனமே அழிஞ்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு பறவை கூட இல்லாத அளவுக்கு அழிஞ்சு போயிருக்குங்க. இந்த பறவைகளில் 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருந்திருக்கு. ஆனால் இப்போ ஒரு டைப் கூட கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பறவை வாழ்ந்ததுக்கு அடையாளமே ஐலாண்டில் இருந்த இந்த பறவைகளினுடைய ஃபாசில்ஸ் தான். இந்த பறவைகளை ஐலாண்டில் இருக்கிற மனுஷங்க அழிச்சதுக்கு காரணமே உணவு தேவைக்காக தான். ஐலாண்டில் சாப்பாடு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. அதனால தான் இந்த பறவைகளை உணவுக்காக அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதனால ஒரு பறவை கூட இல்லையா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்மைலடான். இந்த ஒரு விலங்கு பாருங்களேன், பார்க்குறதுக்கு புலி மாதிரியே இருக்கும், ஆனால் இது புலி கிடையாது. இந்த ஒரு விலங்கு செம அக்ரெசிவான டைப்புங்க. கோபம் வந்துச்சு அப்படின்னா யார் இருக்கா என்னென்னலாம் பார்க்காது, அந்த அளவுக்கு பயங்கரமாக கடிச்சு ஒரே கடியில் கொன்றும். ஏன்னா அந்த அளவுக்கு இதனுடைய சிங்கப்பல் இருக்கு இல்லையா, சேபர் டூத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே நீளமாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா அதனுடைய வாய்க்குள்ளேயே அந்த பற்கள் அடங்காது, வாயை விடவும் பெருசாக இருக்குமாங்க. பட் இந்த பல்லு ரொம்பவே தின்னாக இருக்குங்க. இதனால மற்ற ஏதாவது விலங்குகள் கிடைச்சது அப்படின்னா இதை அடித்து கொன்று இந்த வாயை வச்சு கவ்வி அந்த பல்லால் குத்தி ஒரே கடியில் கொலை பண்ணிடுமாங்க. இப்படி ஒரு விலங்கு அமெரிக்காவில் ரோம் பண்ணிட்டு இருந்திருக்குங்க. அதாவது அங்கே இங்கேயும் சுற்றி திரிஞ்சிட்டு இருந்திருக்கு. எப்போ அப்படின்னா 2.5 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியா. ஆனால் இப்போ இந்த ஒரு விலங்கினுடைய ஃபாசில்ஸ் இருக்கும் இல்லையா, அது பிரேசிலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விலங்கினுடைய ஃபாசில்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணதில் இந்த ஒரு விலங்கு மட்டுமே கிட்டத்தட்ட 460 கிலோகிராம் வரைக்கும் வெயிட்டில் இருக்குமாங்க. இதனுடைய ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஆவரேஜான மனுஷனுடைய ஹைட்ல, அதாவது 120 சென்டிமீட்டர்ல இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ஒரு விலங்கா இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், எல்லாமே கேட் வகையை தான் சேர்ந்தது. கேட் வகையிலேயே ரொம்பவும் கொடூரமான முறையில் வேட்டையாடி விலங்குகளை சாப்பிட்றதுல இது ரொம்ப கெட்டிக்காரத்தன்மையுடையதாங்க. இதுக்கு கேட்கும் திறனும் பார்க்கும் திறனும் மற்ற அனிமல்ஸை விட, அதாவது கேட் இனத்தை சேர்ந்த மற்ற அனிமல்ஸை விட இதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குமாங்க.
சின்ன ஐஸ் தான் இருக்கும். பட் இதனுடைய பார்வை அப்படியே நேராக ஃபார்வர்ட் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்குற அளவுக்கு கெப்பாசிட்டி உடையதான். இதனால் எவ்வளோ தூரத்தில் ஒரு அனிமல் இருந்தால் கூட என்னுடைய கண் பார்வை திறனை வச்சு உடனே போயிட்டு பிடிச்சி சாப்பிட்ருமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கோல்டன் டோடு. இது தவளை வகையை சேர்ந்தது தாங்க. ஒரு தவளை கோல்டன் கலரில் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு தவளை உண்மையாகவே இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே இருந்திருக்குங்க. நார்த் கோஸ்டாரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் பகுதிகளில் தான் இந்த ஒரு கோல்டன் டோடு இருந்திருக்கு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டை மாண்டே வெர்டே கிளவுட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பயாலஜிக்கல் ப்ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த கவர்மெண்ட் எடுத்து ரொம்பவே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் இந்த கோல்டன் டோட்ஸ் அதிகமாக வாழ்ந்திருக்கு. ரொம்பவும் உயரமான இடங்கள்ல தான் இந்த கோல்டன் டோட்ஸ் வாழ்ந்திருக்குங்க. அதுவும் ஆண் டோட் மட்டும்தான் இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஆரஞ்சு கலரில் இருக்குமா. ஃபீமேல் டோட் இந்த மாதிரி இருக்காது. ஆனால் ஃபீமேல் டோட்ஸ் எல்லாமே வெரைட்டி ஆஃப் ஸ்டன்னிங் கலர்ஸில் இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பார்க்க முடியுமாங்க. ஆனால் இப்போ இந்த கோல்டன் டோட் அழிஞ்சே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கோல்டன் டோடை கூட இப்போ பார்க்க முடியறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த கோல்டன் டோடில் ரொம்ப கொஞ்சமான டோட்ஸை 1989 இந்த காட்டினுடைய நடுப்பகுதியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த காட்டில் புள்ளி விவர கணக்கு எடுக்க போவாங்க. எத்தனை அனிமல் இருக்குது, என்னென்ன இனங்கள் இருக்குது அப்படின்னு. அந்த டைமில் தான் இந்த கோல்டன் டோட் கண்ணில் பட்டிருக்குங்க. மக்களுடைய எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல் இந்த கோல்டன் டோட் அழிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைமேட் சேஞ்சினால் மட்டும்தான் இந்த அழிவு ஏற்பட்டிருக்கணும். திடீர்னு ஏதாவதும் பஞ்சம் ஏற்படும் இல்லையா காடுகளில், வறட்சி காலங்களில், அந்த சமயத்தில் கூட இந்த கோல்டன் டோட்ஸ் அழிஞ்சு போயிருக்கலாம் தண்ணி இல்லாமல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது எலிஃபென்ட் பேர்ட். இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் முக்கியமான வேலையே ஏதாவது தனித்து விடப்பட்ட இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துக்குலாம் போயிட்டு, அதாவது மவுண்டெயின் மாதிரியான இடங்களுக்குலாம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இறந்த விலங்குகளுடைய ஸ்பெசிமென்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு இது என்ன விலங்கு அப்படின்னு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அப்படி தான் ஜாயின் பண்ணி கண்டுபிடிச்சதில் இப்படி ஒரு எலிஃபென்ட் பேர்ட் அப்படிங்கிற ஒரு உயிரினம் வாழ்ந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் மடகாஸ்கர்ல தான் இந்த ஒரு எலிஃபென்ட் பேர்ட் வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த உயிரினங்கள் 17th and 18th centuryல வாழ்ந்ததாகவும் மனுஷங்களுடைய ஆக்கிரமிப்பினால இந்த பறவைகளுக்கு இடம் இல்லாமல் போனதுனாலையும் அழிஞ்சதாகவும், இந்த பறவைகளுடைய முட்டையை கூட விடாமல் எல்லாத்தையும் வேட்டையாடி மனுஷங்க சாப்பிட்டதுனாலையும் இந்த பறவைகள் இல்லாமல் போயிடுச்சு, அழிஞ்சே போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப்தி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹலோ சிஸ்டர், ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, யூ ஆர் ஜீனியஸ் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.